விஜய் ஃபேக்டர் நான் மறுபடியும் அதை ஒரு இடத்துல முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் ஃபேக்டர் வந்து இந்த இடத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வரும், யார் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்க அப்படிலாம் சொல்லும்போது அவருடைய அந்த தேர்தல் அவர் நடத்தக்கூடிய அந்த யுக்திகளை ஒரு டிஸ்ரப்டரா பாக்குறீங்களா, இல்ல வந்து ஒரு கூடுதல் பலமா திமுக எதிர்ப்பு அணிக்கு ஒரு கூடுதல் பலமாக அது இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அதாவது இதுவரைக்கும் அவர் கட்சி தான் ஆரம்பிச்சிருக்கார். ஒரு கவுன்சிலர் 10 கவுன்சிலர் இருக்கிறாங்க, 20 யூனியன் கவுன்சிலர் இருக்கிறாங்க, ஒரு சேர்மன் இருக்கிறாங்க, இந்த பகுதியில் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது பாதிக்காங்கிறத சொல்ல முடியும். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் ஒருத்தர் தான் கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இப்போ இந்த தாக்கமெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய தேர்தலில் அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குறார் அப்படிங்கிறத வச்சு தான் அவர் தேர்தல் நிற்கணும். அவருடைய வேட்பாளர்கள்லாம் போட்டி போடணும், நாமினேஷன் தாக்கல் பண்ணணும், அவங்களுடைய நாமினேஷன் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா இன்னும் இந்தந்த இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இவ்வளவு வேட்பாளர் இருக்காங்களோ எங்களுக்கு சொல்ல முடியும். அவருக்கு எத்தனை வேட்பாளர் இருக்கிறாங்க இல்லைங்கிறதும் அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் களம் கண்ட பிறகு தான் அதை பற்றி குறி சொல்ல முடியுமே. இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறதுனால பல கருத்து கணிப்புகள் பல விதமாக சொல்கிறாங்க. அதை வச்சு மட்டும் நம்ம வந்து ஒரு கணிப்பு ஒன்றும் சொல்லிட முடியாது. கூட்டம் வரதை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும், மக்களுக்கான சர்வீஸ் பண்ணியிருக்கணும், அதையெல்லாம் வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் கூட்டம் வருது, இப்போ எல்லாருக்கும் தான் கூட்டம் வருது, கூட்டம் வரலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல மாதிரி ரசிகர்கள் கூட்டம் என்பது அது ஓட்டா மாறும், எவ்வளவு எந்த அளவுக்கு மாறுங்கிறது வேறு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நியூஸ் 18க்கு பிரத்யேக நேர்காணலை அளித்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். விஜய்க்காக ரசிகர்கள் கூடுவதை வைத்தோ கருத்து கணிப்புகளை வைத்தோ அவருக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது, ஓட்டாக மாறும் என்றெல்லாம் கூற முடியாது அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். இதனை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்ல, அது வெறும் ரசிகர்கள் கூட்டம் என்று அதை கடந்து சென்று விட முடியாது. ஏன்னா நீங்க இப்ப சமீபத்துல நிரூபிக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் அவருடைய குரல்ல சொல்வதாக இருந்தால் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஓட்டு வங்கியாக அது இல்லை என்று சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுதான் முதல் தேர்தல், அவர்களுக்கு கன்னி தேர்தலும் கூட. ஆனா நீங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விருப்ப மனு வாங்குவதற்கு குவிந்த கூட்டமே ஒரு சாட்சி. அது ரசிகர்கள் கூட்டமா, அவர்கள் தொண்டர்களாக மாறிவிட்டார்களா, அவர்கள் ஒரு அரசியல் மயப்படுத்தி விட்டார்கள் என்பதற்கான சாட்சியம் அந்த கூட்டம் தான். கிட்டத்தட்ட இன்னைக்கு அவர்கள் ரசிகர்கள் அப்படிங்கிற தளத்துல இருந்து நீங்க நேற்று வரை ஜனநாயகன் படத்தை வரவேற்று போஸ்டர்களும் பதாகைகளும் ஒட்டிய அந்த பெருங்கூட்டம் வந்து இன்றைக்கு விசில் சின்னத்தை தமிழகம் முழுவதும் சோறு விளம்பரமாக வரைஞ்சிருக்காங்க, விசில் சின்னத்தை ஒரு போஸ்டராக ஒட்டுறாங்க. சோ அந்த கூட்டம் வந்து ரசிகர்கள் என்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலையை நோக்கி ஒரு பரிணாமம் அடைஞ்சிட்டு போறாங்க. ஒன்று. இன்னொன்று, அது வந்து ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை ஒரு ஓட்டாக மாற்றுவாரா என்பது நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்வதை போல அது ஓட்டு எண்ணிய பின்பு தெரியும். ஆனா அதற்கு முன்பாகவே அவர் ஒரு பெரிய ஓட்டு திரளை திரட்டி விட்டார் என்பதுதான் அவருக்கு கூடக்கூடிய கூட்டங்களே சாட்சி. அதாவது அது கூட்டங்கள் நிறைய வருகிற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமான்னா, அவர் எந்த ஊருக்கு போனாலும் இவ்வளவு பெருங்கூட்டம் வர்றாங்கன்னா அவர் மீது தனிப்பட்ட வகையில அவரை ஆரம்ப காலத்திலிருந்து அவருடைய சினிமாக்களை பார்த்து அவர் மீது ஒரு தனிப்பட்ட பிரியத்தினால் எழுந்த கூட்டம் அது. இந்த கூட்டம் அவரை தேடி மாவட்டத்துல ஏதோ ஒரு ஊருக்கு வருகிற பொழுதே ஒரு அலைகடல் திரண்டு வர்றாங்கன்னா இந்த கூட்டம் நிச்சயமா ஓட்டு போடுவாங்க. அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஓட்டை, தன்னுடைய ரசிகர்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மக்களுடைய ஓட்டை வாங்குறதுல தான் விஜய் சிரமப்படுவார். பெரும்பாலும் அவருடைய ரசிகர்கள் ஓட்டை வந்து அவர் வெகுவாக ஈர்த்து விடுவார் அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து பார்க்கிற பொழுது தோன்றுகிறது. ஏன்னா அவர்களுடைய ரசிகர்கள்ல திமுக, அதிமுக, பாஜக பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து விஜய் ஒரு முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. நீங்க அவர் வந்து ஒரு முதல் தேர்தல் என்பதனால ஒரு கணிசமான ஓட்டை பெறதான் செய்வார். எப்படியும் நீங்க விஜயகாந்த் அவர்கள் வந்தார், கடந்த 2005ஆம் ஆண்டு கட்சியை தொடங்கி ஒரு 2006 முதல் தேர்தலை சந்திக்கிற பொழுது 8.35% ஓட்டை எடுக்கிறாரு. அவருடைய ரசிகர்கள் ஓட்டு, மக்கள் ஓட்டையும் அவர் இருக்கிறாரு. அதனாலதானே உங்களுக்கு அந்த 2006 சட்டமன்ற தேர்தலே ஒரு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காம போகுது. அந்த பிளே இந்த முறை விஜயும் செய்வாரு. விஜய் வந்து கணிசமான ஓட்டை எடுப்பாரு. அவரால் வெற்றி பெற முடியுமா, அவர் கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களால் வெற்றி பெற முடியுமா என்பது வேண்டுமானால் கேள்விக்குறியாக இருக்கலாம். பட் அவருடைய ரசிகர்கள் பெரும்பான்மையான பேர் விஜயை ஆதரிப்பார்கள். அவர் தரப்பு பக்கம் தான் ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத களத்திலிருந்து பார்ப்பது போல தோன்றுகிறது நமக்கு. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். விஜய் ஒருபோதும் எம்ஜிஆர் ஆக முடியாது என மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய நேர்காணலை தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு?
எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நல்ல திரைப்படங்கள் நிறைய நடிச்சு ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாரு. அதற்கு பிறகு அதிமுக கட்சி துவங்குறதுக்கு முன்னாடி திமுகவிற்காக பல கள செயல்பாடுகளில் ஈடுபட்டாரு. அவரே ஒரு எம்எல்ஏவானாரு திமுக சார்பாகவே. அண்ணா அவர்களின் எல்லா கொள்கைகளையும் கொண்டு வந்து சினிமாக்கள் மூலியமாக எவ்வளவு தூரம் பரப்ப முடியுமோ பரப்பினாரு. தொடர்ச்சியாக அரசியல் செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருந்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டோன்னு முடிவு செய்த பிறகு முழுக்க முழுக்க அரசியல்வாதியாக தான் பரிணமிச்சிட்டு இருந்தார். விஜய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசியல்வாதி, முழுமையான அரசியல்வாதியாக ஆயிட்டாருங்கிற பெரிய கேள்விதான். அந்த 2 வருஷத்துல விஜய் தன்னை ஒரு அரசியல்வாதியாக எந்த தருணத்தில் காண்பித்துக் கொண்டார் அப்படிங்கிறது பெரிய கேள்வி. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்படி 1000 கூட்டங்களுக்கு மேல பேசி முடித்திருந்தார். விஜய் மிஞ்சி போனா 10 கூட்டங்கள் பேசியிருப்பாரா? அதுவே விரல் விட்டு எண்ணக்கூடிய கூட்டங்கள் தான், உள்ளரங்கு கூட்டங்கள் அதுலயும் அடங்கிரும். அப்ப இன்னும் களத்திற்கே வராத ஒரு அரசியல்வாதியாகத்தான் விஜய் இருக்கார். ஆனா அவர் ரெஃபரன்ஸா 1967, 77 அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களோட ஃபேன் ஃபாலோயிங் மாதிரி எனக்கும் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, அது ஒண்ணுமே போதுமானது இல்ல. எம்ஜிஆர் கடுமையாக அரசியலில் வேலை செய்தார், உழைத்தார். மிக குறிப்பாக எம்ஜிஆருக்கு பசினா என்னன்னு தெரியும். விஜய்க்கு அது என்னைக்குமே, அது நான் தப்பா சொல்லல, விஜய் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அவருக்கு பசினா என்ன, மக்கள் படுற கஷ்டங்கள் என்ன, ஒரு அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும், ஒரு அரசு மருத்துவம் எப்படி இருக்கும், எதுவுமே விஜய்க்கு தெரியாது. எம்ஜிஆருக்கு எல்லாமே தெரியும். அந்த மக்கள், ஏழை மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க, ஏழை மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ரேஷன் கடைகள் எப்படி நிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா துன்பங்களையும் பார்த்து அதுல இருந்தே அவரும் ஒரு பிரதிநிதியாக வந்தவர். அவருக்கு மக்கள் படுற கஷ்டம், விஜய்க்கு மக்கள் படுற கஷ்டம் எதுவுமே தெரியும். வார்த்தைகள் அவர் பேசலாம், ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டு போய் படிச்சுட்டு போலாமே தவிர உண்மையான மக்களுக்கு இங்க என்ன கஷ்டம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா விஜய் இன்னும் ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு, நிறைய விஷயங்களுக்கு களத்தில் இறங்கியிருப்பார். அதெல்லாம் விஜய்க்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் நானும் அதில் ஏற்கிறேன். ஒரு காலத்திலும் விஜய் அவர்களால் எம்ஜிஆராக ஆகவே முடியாது. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெகதீஸ்வரன்.